வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் பெரம்பூர் தொகுதியில் நாளை பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டால் எளிதாக வெற்றி பெற முடியும். சிறிய தொகுதியாக இருக்கிறது. 2 லட்சம் வாக்குகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. குறிப்பாக எளிதாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு எளிதாக இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தொகுதி. வட சென்னையில் பார்த்தோம்னால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதே போன்று கிறிஸ்தவ சமுதாய வாக்குகளும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. இதனால் பெரம்பூர் தொகுதியை மையப்படுத்தி விஜய் அவர்கள் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் நாளை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்கள் துவங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பூர் தொகுதியை தொடர்ந்து மற்ற தொகுதிகளிலும் அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் என்றும் அதற்கு பிறகு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்றும் தகவலானது தற்பொழுது வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்களுடைய முழு சுற்றுப்பயணத்தின் விவரம் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 1 மாத காலம் மட்டுமே அவகாசம் இருக்கிறது. அதற்குள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் பிரதான கட்சிகள் சுற்றுப்பயணத்தை தொடங்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் EPS அவர்கள் நாளை சுற்றுப்பயணத்தை துவங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவரை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவருடைய சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பும் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.